பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாம் ஒரு இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்ற காரியம்னா, மகனே மகளே, இந்த மனித வாழ்க்கை ஒரு மாயமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில உனக்கு எதுவுமே நிரந்தரமே கிடையாது. எல்லாமே மண்ணில் உண்டாகி மண்ணில் தான் போகுது. அதனால நீ ஆசைப்பட்டு இந்த உலகத்துல இருக்க காரியங்கள் மேல நீ ரொம்ப நாட்டத்தை வைக்காதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த உலகத்துல மனுஷங்களை ஆண்டவர் படைக்கும்போது மண்ணுல இருந்து படைச்சிருக்காரு. நம்ம மண்ணுல இருந்து படைக்கப்பட்டு மண்ணுக்கு தான் திரும்புறோங்க. ஆனா இந்த மண்ணுக்கு திருப்புற இந்த டைம் டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வாழ்றோன்றதான் ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம நல்லவனாவும் வாழலாம், கெட்டவனாவும் வாழலாம், ஆண்டவருக்கு பிரியமாவும் வாழலாம், பாவியாவும் வாழலாம். இந்த உலகத்துல 4 பேருக்கு நம்ம நன்மை செஞ்சோம் வாழலாம், 4 பேருக்கு கெடுதல் செஞ்சோம் வாழலாம். ஆனா நம்ம எப்படி வாழ போறோன்றதான் ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீங்க ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா நீங்க 4 பேருக்கு நன்மை செஞ்சு மற்றவங்களுக்கு நீங்க பிரயோஜனமா சாட்சியுள்ள ஒரு பிள்ளையா வாழ்ந்து பாருங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.